ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வந்துட்டு இந்த பொட்டேட்டோ ரிலேட்டட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எல்லாத்துக்குமே கேஸ்ட்ரிக் ஆகும். அந்த கேஸ்ட்ரிக்கு என்ன ரெமெடி வந்து செஞ்சால் குடித்தா நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் சரியாகும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எல்லாருக்குமே தேவையான ஒரு கஷாயம்தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 3 பல் பூண்டை வந்து நான் எடுத்துட்டேன். அப்புறமா ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜீரகம், கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன். அது கூடவே பெருங்காயம் கொஞ்சம், அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த 1 டம்ளர் தண்ணி அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். பூண்டை வந்துட்டு கொஞ்சம் அரைகுறையாக தட்டி நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி எடுத்து வச்ச இஞ்சியில் கொஞ்சம் அரைகுறையாக அதையும் தட்டி போட்டுக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்ச புதினாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு இது எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி போட்டிருக்கிறனால மிளகு கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து பெருங்காயம் தான். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதித்து 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணியாக சுண்டணும். அந்தளவுக்கு கொதிக்கணும். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ரெமெடி தாங்க. எல்லாருமே குடிக்கலாம். அவ்வளோதான், கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான கேஸ்ட்ரிக்கான கஷாயம் ரெடி. பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் போடுற வீடியோவை தவறாமல் பார்க்கணுன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் குட் நைட்.